ஒரு கிராமத்துல ஒரு ஏழ்மையான விவசாயி இருந்தாரு. அவரு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவருக்கு போதுமான வருமானம் கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் அவரோட ஏழ்மையிலேயே அவரோட வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சது. அவரும் அவரோட மனைவியும் எப்பவுமே கவலையில இருப்பாங்க. கீதா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டு வா. நான் இன்னைக்கு நிலத்துல நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. என்னங்க இது, கடவுள் நம்ம கிட்ட வேலையை வாங்குறாரு தவிர நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுள் மேல நம்பிக்கை வை கீதா. வேலை செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு, பலனை கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. கொடுப்பாரு, புரிஞ்சுதா? கடவுள் வீட்ல சோர்வு இருக்காது, ஆசைதான் இருக்கும். அதுவும் சரிதான். ஆனா இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தா நம்ம உடம்புல இருந்து நம்ம உயிரே போயிடுமே. நம்ம உடலோட ஒத்துழைப்பால நாமளும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு தானே இருக்கோங்க. ஆனா நமக்கு உடல் நல சரியில்லாம போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் தீனு விவசாயி வேலை பண்றதுக்காக போயிடுவாரு. வேலை செஞ்சு செஞ்சு அவரோட நேரமும் கடந்து போயிடுது. அவருக்கு மத்தியானம் எப்ப வரும்னு அவருக்கு தெரியாம போகுது. அவருக்கு பசி எடுக்கும் போதுதான் மத்தியானமே வந்துச்சுன்னு அவருக்கு தெரியுது. அவருடைய மனைவி கொடுத்த சின்ன மூட்டைய அவரு திறக்கிறாரு. அந்த துணி மூட்டையில இருந்து கொஞ்சம் வெங்காயமும் ரொட்டியையும் எடுக்கிறாரு. அவரு எப்ப ரொட்டியை எடுத்து வாயில சாப்பிடறதுக்காக வைக்கிறாரோ அந்த இடத்துல அங்க ஒரு முனிவர் வராரு. சாப்பிட ஏதாவது இருக்கா தம்பி? ஐயா, 2 ரொட்டி தான் இருக்கு. தம்பி, பசிச்சா 2 ரொட்டி சாப்பிட்டா போதும். நாங்க ஒன்னும் சுகமா இல்ல ஐயா, ஆனா ரொட்டி இருக்கு. வாங்க, ஒரு ரொட்டிய நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சொல்லு, உன்னை பார்த்தா நீ ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க. போதும் ஐயா, நான் சோர்வோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட கொஞ்சம் காசு கூட சம்பாதிக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரியே சுகமா இருக்கிறதுக்கு 2 ரொட்டி இருந்தா சுகமா இருக்கிறதுக்கு 4 பைசா கூட வேணும் இல்ல? நீ சொன்னதும் உண்மைதான் தம்பி. இந்த எடுத்துக்கோ. இந்த நாணயத்தால என்ன உபயோகம்? இந்த ஒரு நாணயத்தால எல்லாமே நடக்கும் தம்பி. இது ஒன்னும் சாதாரணமான நாணயம் இல்ல. இத பூமியில புதைச்சி வச்சா நாணயங்கள் இருக்கிற மரம் வளரும். அதனால உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மரம் பூமிக்குள்ள புதைஞ்சு போயிடும். அதனால அதுக்கப்புறம் நீ அந்த நாணயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். உனக்கு காசு வேணும் போது மறுபடியும் இந்த நாணயத்தை புதைச்சி வை. மறுபடியும் மரம் வளரும், உனக்கு காசும் கிடைக்கும். நீங்க உண்மையா சொல்றீங்க ஐயா? நீ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நாணயத்தை நீ புதைச்சி வைக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லணும். தன் தேஹி சுக் தேஹி, மங்கள் தேஹி துக் ஹரிஹி. நீ இந்த மந்திரத்தை சொல்லி புதைச்சி வச்சீன்னா அப்போ பண மழை கொட்டும். ஒருவேளை நீ மந்திரத்தை மறந்து போய் அந்த நாணயத்தை புதைச்சு வச்சா அப்போ நாணயங்கள் இருக்கிற மரம் இல்ல, முள் மரம் வரும். அந்த முள் மரம் எப்படி இருக்கும்னா உன் மேல விழுந்து அது உன்னை கொன்னாலும் கொன்னுடும். நல்லா புரிஞ்சுக்கோ. சரி ஐயா, நீங்க சொன்ன மந்திரத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அந்த நாணயத்தை வாங்கிக்கிட்டு அவரு வீட்டுக்கு வராரு. நடந்த எல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. ஆனா அவருடைய மனைவிக்கு நம்பிக்கையே வரல. அப்ப தீனு என்ன சொன்னாருன்னா, ராத்திரி இந்த கிராமமே தூங்கி அமைதியானதுக்கு அப்புறமா நாம இந்த நாணயத்தை நம்ம பூமியில புதைச்சு பார்க்கலாம். தன் தேஹி சுக் தேஹி, மங்கள் தேஹி துக் ஹரிஹி. பாத்தீங்களாங்க, எனக்கு முன்னமே தெரியும். யாரோ உங்ககிட்ட ரொட்டி வாங்கறதுக்காக உங்களை முட்டாள ஆக்கியிருக்காங்க.
கீதா, நீ பணத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போ, நான் நாணயங்களை எடுத்துட்டு வரேன். அந்த முனிவர் சொன்னது உண்மையாயிடுச்சு. தீனுவுக்கும் அவரோட மனைவிக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. இனிமே அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ ராத்திரியில யாருக்கும் தெரியாம அந்த நாணயத்தை அவங்க பூமியில புதைக்கிறாங்க. நாணயத்தோட மரமும் வளருது, அவங்களோட தேவைகளும் பூர்த்தி ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கஷ்டங்களும் மாற ஆரம்பிக்குது. 4 நாட்கள்ல அவங்க வீட்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க கனவுல மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. திடீர்னு அவங்க முன்னேற்றத்தை பார்த்த பக்கத்து வீட்ல இருந்த சன்னுவும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்னங்க பாத்தீங்களா, இந்த பக்கத்துல இருந்த ரொம்ப ஏழ்மையான இந்த தீனு 4 நாள்ல எப்படி இவ்ளோ பணம் சம்பாதிக்க முடிஞ்சது? 4 நாளா நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, ஆனா எதுவும் பண்ணாதீங்க. பண்றேன். இன்னைக்கு ராத்திரியே அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு பார்க்கறேன் பணம் எங்கேருந்து வருதுன்னு. இவன் ஏன் மண்ணை தோன்றான்? நிச்சயமா அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஏதாவது புதையல எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புதையல ஒளிச்சு வைக்கிறாரோ? பணம் காய்க்கிற மரமா? கீதா, நீ பணத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போ, நான் நாணயங்களை எடுத்துட்டு வரேன். நீங்க என்னங்க பாத்தீங்க? அவன் நாணயங்களை பெட்டியில வச்சான். இப்ப என்ன யோசிக்கிறீங்க? நாம அந்த நாணயங்களை ராத்திரியோட ராத்திரி கடத்தி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தீனுவும் அவரோட மனைவியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மறைஞ்சு வந்து அந்த பெட்டியில இருக்கிற நாணயத்தை கையில எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வாசல்ல புதைக்கிறாங்க. சீக்கிரமா பண்ணுங்க, சீக்கிரமா பண்ணுங்க, என்னோட உள்ளங்கையெல்லாம் அரிக்குதுங்க. பைசா எடுக்கணும் இல்லையா? வந்துடுச்சு வந்துடுச்சு, பணம் காய்க்கிற மரம் வந்துடுச்சு. என்னங்க இது, பைசாவுக்கு பதிலா முள்ளு வளருது? அட பேராசப்படாத, பொறுமையா இரு. முதல்ல பூ தான் வரும், அதுக்கப்புறம் பழம் தான் வரும். அந்த மாதிரி இதுக்கு முதல்ல முள்ளு வரும் போல இருக்கு, அதுக்கப்புறம் பணம் வரும் போல இருக்கு. தீனு அண்ணா காப்பாத்துங்க, தீனு அண்ணா காப்பாத்துங்க. என்னாச்சு என்னாச்சு? அட நாங்க உங்க நாணயத்தை திருடிட்டு போய் புதைச்சு வச்சோம். ஆனா இங்க பாருங்க, முள்ளெல்லாம் எங்க மேல விழுந்து குத்த ஆரம்பிச்சிடுச்சு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, சாந்தமா இருங்க, எல்லாமே சரியாயிடும். தீனு அண்ணா, நீங்க புதைக்கும் போது பணம் மழையா கொட்டுச்சு. ஆனா நாங்க புதைச்சப்ப எதுக்காக முள்ளு வளரணும்? அண்ணி, பணம் கொடுக்கற வரைக்கும் கொடுக்கும். இதுல எப்ப முள்ளு வருதோ அப்போ பணத்தை கொடுக்கறத நிறுத்திடும். இனி இந்த நாணயம் எங்களுக்கு கூட உபயோகப்படாது. இப்படி சொல்லிட்டு தீனு என்ன பண்ணாருன்னா, சந்துவையும் அவரோட மனைவியும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவரோட மனைவி கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, கீதா, இதே மாதிரி வேற யாராவது இத திருடி கொண்டு போய் காயப்படலாம். நம்ம வாழ்க்கை இப்போ செட் ஆயிடுச்சுல்ல, பேராசைப்படுறது நம்மளுக்கு நல்லதில்ல. நாம இதை கொண்டு போய் அந்த பாபாக்கு கொடுத்துடலாம். நீங்க சொல்றது சரிதாங்க. ஒருவேளை நாம மந்திரத்தை சொல்லி இருந்தோம்னா
இந்த நாணயத்தால ஒரு பெரிய யுத்தமே நடந்தாலும் நடக்கலாம். நீ சொன்னதும் உண்மைதான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த நாணயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுதுங்க. எந்த ஒரு பொருளை பத்தியும் முழுசா நாம தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அதை நாம பயன்படுத்தவே கூடாது.